வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க 30 days weight loss பிளானுடைய டே 4 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூலாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ காலையில் 5 மணிலேருந்தே நான் இந்த கேக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கேக்ஸ் செய்கிறது ஃபுல் வீடியோ எடுத்து நான் இப்போது போஸ்ட் பண்ண முடியலை. முடிஞ்சால் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர்ஸ் தான் வந்திருந்தது. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் 5 o'clock கேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெக்கரேஷன் எல்லாம் முடித்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு 10 o'clock கிட்ட ஆச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்தது. ஹார்ட் ஷேப் கேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கேக் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். நான் எனக்கு ஆர்டர்ஸ் ரொம்ப டெடிகேட்டிவாக ரொம்ப டேஸ்டியாக அப்புறம் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன். அதனாலேயே நான் இன்றைக்கி ஃபேட் கட் ட்ரிங்க் எடுக்கிறதையே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு நான் இந்த ஒர்க்கில் ரொம்ப மூழ்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பேஷனேட்டான ஒர்க் இது. ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. இந்த பிஸி ஷெட்யூல்லையும் என்னோடய டயட்டை நான் ஸ்கிப் பண்ணாமல் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒயிட் ஃபாரஸ்ட், பட்டர்ஸ்காட்சு, சாக்லேட் கேக் இதெல்லாம் தவிர்த்து எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். மற்ற கேக்ஸை விட இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே எனக்கு பிடிக்குதா இல்லை டெக்கரேஷன்ஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆர்டர் இருக்குது. அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீல் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கான நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீல் பார்த்திங்கன்னா இது தான். இந்த பிஸி ஷெட்யூல்லையும் நான் கொஞ்சம் டயட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதனால் குக் பண்ணுறதையும் நான் ஸ்கிப் பண்ணலை. நல்லாவே ஹெல்த்தியான ஒரு மீல் தான் இன்றைக்கி நான் குக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் தான் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி சிக்கன் சுக்கா என் ஹஸ்பண்ட் செஞ்சு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே சிக்கன் சுக்கா ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளேட்டில் சிக்கன் சுக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது இருக்குது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸ்ப்ரவுட்ஸ் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மல்லி புதினா கருவேப்பிலை போட்ட துவையல் இருக்குல்ல, அது சின்னதாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். கூடவே நான் கேபேஜ் பொரியல் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேபேஜ் பொரியல் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ரைஸ் சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது கூட பார்த்திங்கன்னா சென்டரில் நான் கோலா மீன் ரோஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டில் அம்மா ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்க சமையல் எல்லாமே. கோலா மீன் நிறைய பேர் சாப்பிட முடியாது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வித முள்ளும் அதில் இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்னர் மதியானம் சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்ததுனால டின்னர் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு தோணலை. அதுவும் இல்லாமல் நான் எப்போதும் பண்ணுற கோகோனட் மில்கில் பண்ணுறது புட்டிங் இருக்கு இல்லையா, அதை நான் பண்ணி வைக்கலை இன்றைக்கி ஒர்க் இருந்ததுனால. ஸோ பார்த்திங்கன்னா இது ஹஸ்பண்ட் நொங்கு வாங்கியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை நான் நைட்டு டின்னருக்கு முடிச்சுக்கிட்டேன். இந்த நொங்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அதனால் எனக்கு மற்றபடி பசிக்கவே இல்லை. இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு பிடிச்ச பேஷனேட்டான ஒர்க்கை நான் பண்ணியிருந்தேன். கேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் எது இருந்தாலும் அதை ருசித்து அதையும் நீங்கள் பண்ணுங்கள். கூடவே டயட் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக அந்த டே கம்ப்ளீட் ஆகும். எனக்கும் அப்படி தான் இருந்தது.
இன்றைக்கி நம்ம டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் நம்மளோட டயட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணலை. ஃபேட் கட்டட் ட்ரிங்க் மட்டும்தான் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து கேக் ஆர்டர்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்மளால் தனியாக நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நம்ம ரைஸ் எதுவும் சாப்பிட்ருவோமோ அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. கரெக்டாக வந்து நான் டைமை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். 5 o'clockலேருந்தே வந்து நான் 10 o'clock வரைக்கும் என்னோடய கேக் ஒர்க்ஸ் வந்து பார்த்துட்டேன். பேலன்ஸ் இருந்த டைமில் வந்து எனக்கான மீல் பிளானையும் நான் குக் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் குக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்போ தான் வந்து வெயிட் லாஸோட எண்டில் வந்து நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டயட்டை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த சீட்டிங்கும் பண்ணலை. நாளைக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. அப்போவும் நான் அடமெண்ட்டாக தான் இருக்கேன். எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணக்கூடாது. அப்படி நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேனோ அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணிவிடுவேன். பட் இருந்தாலும் நான் இந்த டயட்டுக்குள்ளேருந்து வெளியே போகக்கூடாது, இதுக்குள்ளேயே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பல்சரியாக என் மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். விஷ் மீ குட் லக். பார்க்கலாம். டுமாரோ வந்து எந்த சீட்டிங்கும் நடக்கக்கூடாது. அப்படி நான் எதுவும் சீட் மீல் எடுத்திருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஃபங்க்ஷன் அப்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டயட்டை வந்து சீட் பண்ணுவோம். சீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் நான் இப்போவே யோசிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து வீட்டில் எதுவும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணால் அதை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ் மீ குட் லக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.